கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சென்னையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் 14th ஆகஸ்ட் அண்ட் 26 செப்டம்பர் 2 நாள்லையும் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு 5 nights 6 days அப்படின்னு சொல்லி ஒரு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் பேக்கேஜ் ஒன்று பெர் பர்சனுக்கு இவங்க 79,999 சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். உங்கள் ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மாரிசன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் திருடனாக வர்றாரு நம்ம ஃபகத் ஃபாசில். படத்துடைய ஆரம்பத்திலேயே பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து அப்போ தான் ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆன உடனே தொழிலாரையும் போ அப்படின்னு சொல்லி ஒரு வீடு ஏறி குதிக்கிறாரு. கூச்சைக்கு அப்புறம் தான் தெரியும் வடிவேலை விலங்கு போட்டு யாரோ உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 25,000 ரூபா பணத்தை வடிவேல் தர்றேன், என்னை எப்படியா ரிலீஸ் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டு கொண்டதற்கு இணங்க கடைசியாக வடிவேலை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வர்றாரு. இவர் சொன்னது மாதிரி 25,000 ரூபாய் எடுத்து ஃபகத் ஃபாசில்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு வடிவேலு போய் ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது தான் ஃபகத் ஃபாசில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. வடிவேலுடைய அக்கௌண்ட்டில் 25 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு. இந்த ஆள் ஏற்கனவே ஞாபக மறதி நோய் இருக்குது அப்படின்னு வேற சொல்கிறான். அதனால் எப்படியாவது இந்த ஆள்கிட்ட இருந்து 25 லட்ச ரூபாயை உஷார் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வடிவேலோடு சேர்ந்து ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறாரு ஃபகத் ஃபாசில். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப ரேராகத்தான் ஒரு சில படங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்ப்பேன். ஏதோ தெரியாமல் இந்த படத்துடைய ட்ரெய்லர் அப்படி பார்த்துட்டேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஆமாம் இது 2018 அந்த மராத்தி படமான சும்பக் படத்துடைய கதை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. காரணம் என்னென்னா, ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது ஆட்டையை போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதாபாத்திரத்தோடையே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு திருடன், அப்படி ஒரு கதாபாத்திரம். இவங்க 2 பேரும் கடைசியாக என்ன நடந்துச்சுங்கிறது தான் அந்த படத்துடைய கதைக்களமாக இருக்கும். எதுக்கு? சும்பக்கு. அதே மாதிரி இருக்குதே, ஓஹோ அப்படியா அப்படின்னு நினச்சி தான் படத்துக்கு போனேன். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த 2 லீட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய இன்ஸ்பிரேஷன் வேணால் அவங்க அங்கேருந்து எடுத்துருக்கலாமே தவிர மற்றபடி கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டோரியே வேறு. அதனால் அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் கிட்ட ஞாபகம் வரும்போது இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு. டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணாமல் செம்ம ஸ்மார்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரை. கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்லோ ட்ராமாவாக ஒரு ரோட் ட்ராமா மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபு இந்த த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் பரபரப்பாக ஒரு சில கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கப்பட்டு கடைசியாக அப்படி வைக்கப்பட்ட ஒரு செகண்ட் ஹாஃப்னு சொல்லி ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் பெருசாக எந்த சம்பந்தமே கிடையாது சார் அப்படின்னு நமக்கே தோன்ற அளவுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு ரைட்டிங் அண்ட் நரேட்டிவ் பேட்டர்ன் இந்த படத்துக்கு. வடிவேல் அண்ட் ஃபாஃபா 2 பேருமே அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. வடிவேலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன டைலாக் டெலிவரி ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களில் அவர் ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த விதமாகட்டும்னு சொல்லி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். குறிப்பாக அந்த தூண் மேலே சாஞ்சி கதறி உடஞ்சி அழுகிற அந்த காட்சி வடிவேல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதை ஃபாஃபாவுக்கு இதெல்லாம் அவர் நடிப்பின் அரக்கன் உலகத்துக்கே தெரியும். அவருக்கெல்லாம் இது கேக் வாக்கு மாதிரிங்க ஒன்றுமே கிடையாது. இன்னும் என்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அவருக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸுக்கு. பெருசாக எதுவும் கிடையாது, பட் இருந்தாலும் கொடுத்து ரொம்ப அழகாகவே ஃபகத் ஃபாசில் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். குறிப்பாக ஒரு இடத்துல ஒரு வசனம் ஒன்று வரும். இவங்க 2 பேரும் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனில் ஃபகத் ஃபாசில் சொல்லுவார் வடிவேல்கிட்ட, நான் சின்ன வயசில் கடவுள்கிட்ட ஷூ வேணும் அப்படின்னு சொல்லி வேணேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் தான் எனக்கு தெரியும் கடவுள் ஷூவெல்லாம் கொடுக்க மாட்டார், நமக்கு வேணுங்கிறது பிடிச்சது எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கணும். கடைசியாக போய் கடவுள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா டக்குன்னு கொடுத்துருவாரு அப்படிம்பாரு ஃபகத் ஃபாசில். அதுக்கு வடிவேல் சொல்லுவார் திருப்பி, ஓஹோ அதுதான் கோயிலில் இவ்வளவு கூட்டமா அப்படின்னு. அது அந்த டயலாக்கும் சரி, அது அவங்க 2 பேரும் எப்படி அந்த கான்வர்சேஷனை எடுத்துகிட்டு போனாங்கிற விதமும் சரி சூப்பராக இருந்தது. விவேக் பிரசன்னாக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப நேர்த்தியாக நல்லாவே பண்ணியிருந்தார் விவேக் பிரசன்னாவும். கோவேசர்லாவுடைய கதாபாத்திரம் ஒரு 3 சீன் தான் வரக்கூடிய கதாபாத்திரம். பட் அவங்க வடிவேலுக்கிட்ட, சார் எனக்கு பேத்தி பிறந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு தான் முதல்ல ஸ்வீட் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு அந்த லட்டை கொண்டு வந்து காமிக்கிற அந்த சீனு ரொம்ப நல்ல ஒரு காட்சி அது. இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாக கொண்டு வந்தாங்க இந்த படத்தில். இது எல்லாம் போக ரொம்ப ஸ்லோவாக இல்லை ஒரு சில கட்டங்களில் கொஞ்சம் சீரியஸாக போகக்கூடிய இந்த படத்தில் திடீர்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம சும்மா ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுக்குற மாதிரி
நம்ம ராமராஜனுடைய நேத்து ஒருத்தரை பார்த்தோம் அந்த பாட்டு சும்மா தேட்டரே தெரிஞ்சதுப்பா, செம்மையாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டே. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. அப்போ என்ன சார் இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ஒரு மையக்கருவாக எடுத்துக்கிட்டு தான் கதையாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அது சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு கிரைம் தான் அது. ஆனால் அதை கோவை சரளா கிட்ட ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்தை ஃபோட்டோவை மட்டும் காமிச்சு இப்படிலாம் நடந்துருச்சுங்க அப்படின்னு கோவை சரளா கிட்ட ஒரு கதாபாத்திரம் வெறும் டைலாக்காக சொல்லிட்டு போயிடுது. பொதுவாக இந்த மாதிரி சென்சிட்டிவான காட்சிகளை நீங்கள் காட்சியாக காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விக்டிமுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது சார், எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையாவது நீங்கள் காட்சிகளாக சித்தரிச்சிருந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு பெட்டரான இம்பேக்ட் கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. கிடைக்க வேண்டிய இம்பேக்ட் கிடைச்சது, ஆனால் ஃபுல்லாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதான் நான் தெளிவாக சொல்ல வந்தேன். இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். நீங்கள் படம் பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னொரு மேட்ரு, இந்த மாதிரி உண்மைக்கு நெருக்கமாக ஓரளவுக்கு கதைக்களம் அமைக்கப்பட்ட படங்களில் லாஜிக் கம்பல்சரியாக இருக்கணும். அந்த படத்தில் ஒரு கிரைம் நடந்தது அப்படின்னா அதை சுற்றி முதல்ல இருக்க தெருவில் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்குது முதல் எடுங்கன்னு அதைத்தான் போலீஸ் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. இந்த படத்தில் சிசிடிவிங்கிற பேச்சே கிடையாது. அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொஞ்சம் வயசான கதாபாத்திரமாக வருது, அந்த கதாபாத்திரம் ஆனால் வாட்ட சாட்டமான பசங்களை கூட அடிச்சிருது அப்படின்னு சொல்கிறது இது எப்படி? இது ஒன்று இந்த கதாபாத்திரத்துக்கு எதுவும் கராத்தே கும்புன்னு தெரியுமா என்ன? அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே அந்த படத்தில், அது எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு இடத்துல தோணுது. அதுவும் நான் ஸ்பாய்லர் ஆகிடும் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணால், நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி ஒரு வண்டி காணாமல் போச்சு அப்படின்னா உடனே அதுவும் அந்த வண்டியை வச்சிருந்த நபர் ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கும்போது போலீஸுக்கிட்ட எல்லாத்தையும் அவர் சொல்லிடுறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கங்கே செக் போஸ்ட் எல்லா இடத்துலையும் சொல்லி இந்த வண்டி வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வண்டியை நிறுத்துங்க, உடனே ஆளை லாக் பண்ணுங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் இவங்க வயர்லெஸ்லேயே சொல்லி விட்ருவாங்க. நீ என்னத்தான் நம்பர் போர்டை மாற்றி என்ன போர்டை மாற்றினாலும் அந்த வண்டி ஸ்ப்ளெண்டர் மாதிரி பல்சர் மாதிரி இப்போயும் இருக்கிற ஒரு வண்டியெல்லாம் கிடையாது. ஒரு RX 100ங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப ரேர் பீஸாக, அது ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இன்றைக்கி வச்சுருக்காங்க, ரொம்ப ரேராக தான் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த RX 100ல் இந்த கலரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும், ஈஸியாக மடக்கி பிடிச்சிருந்துருக்கலாம். இதெல்லாம் இவங்க லாஜிக்காக அதெல்லாம் பெருசாக பார்க்கவே கிடையாது. இத்தனைக்கும் ஒரு காட்சியில் அந்த பைக் எடுத்துக்கொண்டு போயே நிறுத்தி ஒரு டிராஃபிக் போலீஸ்கிட்டே வேற அப்போ டிராஃபிக் போலீஸ் கிடையாது, ஒரு போலீஸ்கிட்டேயே ஃபாஃபா பேசுவாப்பில் ஒரு சீனில். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இவங்க விட்டுட்டாங்க. இதெல்லாம் தாண்டி படத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துடைய IME நம்பரை வச்சு அந்த கதாபாத்திரம் ஃபோனை தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே கோவை சரளா டீம் லாக் பண்ணணும்னா பண்ணியிருக்கலாம், அங்கேயே படம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் இவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வளைவு நெளிவாக எழுதி எல்லாத்தையும் விட்டாங்க. இந்த மாதிரி ஊறுப்பட்ட லாஜிக் இன்னும் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே போக இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபு ரொம்ப ஸ்லோ ட்ராமாவாக ஒரு ரோட் ட்ராமாவாகத்தான் போகும். செகண்ட் ஹாஃபில் இருக்க அளவுக்கு ஒரு பரபரப்பு ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப மெதுவாக போகுதுங்க, லேகிங்காக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலையும் ஒரு சில நபர்களுக்கு இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு தியேட்டர் வாட்ச்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லாஜிக் எதுவுமே பார்க்க மாட்டேன், கதைக்களமாக படம் போட்டால் அது மட்டும் ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஓகேஷான வாட்ச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். மற்றபடி நான் எக்கச்சக்கமாக எல்லாத்தையும் பார்ப்பேன், எனக்கு எல்லாமே கணக்கச்சிதமாக இருக்கணும், நானே ஒரு ரிவ்யூவர் ஆக்கும் அப்படிங்கிற நபராகலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்னங்க இவ்வளவு ஃப்ளாஷாக இருக்கும் ஒரு படத்தில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈவன் இந்த படம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு OTT அப்படி இப்படின்னு வந்ததுக்கப்புறம் இன்னுமே கூட உங்களுக்கு பெட்டராக கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் இங்கேயே தெளிவாக சொல்கிறேன். அருள்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவும் பெருசாக போர்ட்ரே பண்ணப்படலை, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது, வயலண்ட்டாக இருக்குது. UA 16+ தான் இந்த படம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.